மக கடல் தீர்த்தவாரிக்கு 15ஆம் ஆண்டாக புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக வருகை தந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு 15ஆம் ஆண்டாக புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக வருகை தந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு புதுச்சேரி கோரிமேடு எல்லை பகுதியில் சபாவின் கௌரவ தலைவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியின் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாசி மக தீர்த்தவாரி முடிந்து புதுச்சேரி தியாகராஜ வீதி ஸ்ரீ சரஸ்வதி விலாச சபாவில் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு கஜ வாகன சேவை புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி மார்ச் 13, 2025 அன்று நகர்ப்புற கிராமப்புற நெக்சஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது. மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி மார்ச் 13, 2025 அன்று நகர்ப்புற கிராமப்புற நெக்சஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது. இதில் 2 குறிப்பிடத்தக்க வெளியீடுகளை வெளியிட்டது. பியாண்ட் தி பில்ஸ், எ ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி, ஆனந்த தாண்டவபுரம் மற்றும் தஞ்சாவூர் டெம்பிள் தி மார்டரைஸ் நிறுவன மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் SMVE அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தனசேகரன் நிலையான கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து SMVEயின் செயலாளர் ட்ரஸ்ட் டாக்டர் K. நாராயணசுவாமி, SMVE அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் SMVEயின் அறக்கட்டளை வேலாயுதம் நவீன முன்னேற்றங்களை தழுவி பாரம்பரிய நிலப்பரப்புகளை பாதுகாப்பதில் கட்டிடக்கலையின் பங்கை எடுத்துக்காட்டினார். விழாவில் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி வரவேற்புரையை நிகழ்த்தி தேர்வு கட்டுப்பாட்டாளர், பல்வேறு துறைகளின் டீன்கள் மற்றும் தலைவர்களுக்கு மாணவர்கள், பேராசிரியர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். பேராசிரியர் மனோகரன், முதல்வர் நகர்ப்புற கிராமப்புற நெக்சஸ் கருப்பொருளின் ஒரு பகுதியாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்புகள் எவ்வாறு தனித்தன்மை வாய்ந்த வழிகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன, செல்வாக்கு செலுத்துகின்றன மற்றும் வடிவமைக்கின்றன என்பதையும் இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. புத்தகத்தின் நுண்ணறிவுகள் வெறும் கல்வி சார்ந்தவையல்ல, ஆனால் நிஜ உலக அனுபவங்கள் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு திட்டங்களை பிரதிபலிக்கின்றன. பியாண்ட் தி பில்ஸ், எ ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி, ஆனந்த தாண்டவபுரம். ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள கிராமப்புற நிலப்பரப்பு பாரம்பரிய குடியேற்ற முறைகளை ஆராய்ந்து மற்றும் கிராமப்புற நிலத்தன்மையை மேம்படுத்துவதற்கான வடிவமைப்பு திட்டங்களை வழங்குகின்றது. தஞ்சாவூர் ரெவேர் அண்ட் ரெவிடலிஸ் டேபிள் சிட்டிஸ் ஹெரிட்டேஜ் RT மாடர்ன் ஈரா நவீன நகர்ப்புற சேவைகளை ஒருங்கிணைத்து தஞ்சாவூரில் வரலாற்று கட்டிடக்கலையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகின்றது. இந்த நிகழ்வு கல்வியாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒருங்கிணைத்து கட்டிடக்கலை ஆராய்ச்சி, நிலையான மேம்பாடு மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆகியவற்றில் SOAயின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களுக்கு பெத்தாங்குண்டு மற்றும் 700 விளையாட்டு வீரர்களுக்கு அறுசுவை மதிய உணவுகளை வழங்கினார். பிச்சை வீராம்பட்டு பெத்தாங் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 1ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் 45 கழகங்களை சேர்ந்த 300 அணிகள் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சி பிச்சை வீராம்பட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
மேலும் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களுக்கு பெத்தாங் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 700 விளையாட்டு வீரர்களுக்கு அறுசுவை மதிய உணவு தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் விழாவில் 700க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் முத்தரையர்பாளையம் பகுதியில் மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் முத்தரையர்பாளையம் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் ராகவேந்தர் எழுச்சுரையை ஆற்றினார். பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலர் NS ஜெயபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்தரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முக்கிய தீர்மானங்களான வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் கைப்பற்ற வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றிக்கு பாடுபட வேண்டும், புதுவையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே என்ஆர் அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டப் பணிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கட்சியை பலப்படுத்துவது அவசியம். கடந்த 4 ஆண்டுகளில் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்திய முன்னோர் உதவித்தொகை உயர்வு, சமையல் எரிவாயு மானியம், மகளிர் உதவித்தொகை தற்பொழுது ரூபாய் 2500 என உயர்த்தி அறிவித்த திட்டம் ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றியும் பயனாளிகளுக்கு எடுத்துரைத்து அவர்களை என்ஆர் காங்கிரஸில் வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டியது அவசியம். அதற்காக வட்டார கிராம தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள் குழு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பார்மசி கவுன்சிலிங்கின் 18வது பொதுக்குழு கூட்டம் இன்று புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பார்மசி கவுன்சிலிங் 18வது பொதுக்குழு கூட்டம் இன்று புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினராக சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து பேசிய டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் காலியாக உள்ள அரசு மருந்தாளர்களின் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதாக உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் தீர்மான முடிவுகளாக LSSS-DC மத்திய அரசின் ஆணைப்படி பார்மசி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தலின்படி புதுவை மாநிலத்தில் LSSS-DC நிகழ்ச்சி விரைவில் துவங்கப்படும் என்று குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை, மாஹே, ஏனாம், காரைக்கால் பகுதிகளில் உள்ள மருந்து கடைகளில் தள்ளுபடி பலகைகளால் சிறு வணிகர்களின் வியாபாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு விளம்பர பலகைகளை ஏப்ரல் 14ற்கு பிறகு பேனர்களை வைக்க தடை செய்ய கவுன்சிலின் குழு சார்பாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் காலியாக உள்ள அரசு மருந்தாளர்களின் பணியிடங்களை விரைவில் நிரப்புமாறு சுகாதாரத்துறைக்கும் புதுவை மாநில அரசுக்கும் கவுன்சிலிங் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. பார்மசி ஆக்ட் 1948 செக்ஷன் 42 மற்றும்
PPR 2015 முழுவதுமாக அமுல்படுத்த குழுவின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரியின் பதிவாளராக நியமிக்கப்பட்ட கவுன்சிலிங் உறுப்பினர் மற்றும் டெல்லி பிரதிநிதி டாக்டர் கவிமணி அன்னை தெரசா விரிவுரையாளர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துரை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய டாக்டர் கவிமணி பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் சாதனைகளையும் அதன் பணிகளையும் தெளிவுபடுத்தினார். கருத்தரங்க கூட்டத்தின் முதல் விரிவுரையாளரான வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம் அவர்கள் மருந்தாளர்களுக்கு விளக்க உரையாற்றினார். புதியதாக பதிவு செய்யப்பட்ட மருந்தாளர்களுக்கு சான்றிதழ்களை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்து மருந்தியல் கல்வி திட்டத்தின் கூட்டத்தில் 500 மருந்தாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கூட்டத்தில் கவுன்சிலிங் உறுப்பினர்கள் டெல்லி பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் அருண் மற்றும் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கவுன்சிலிங் பதிவாளர் பாலமுருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இறுதியில் நன்றி உரையினை சத்யமூர்த்தி அவர்கள் வழங்கினார். என்ன ரீசனோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே போட்டு பயோமெட்ரிக்கோட சேர்த்து அது பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம். இது வந்து பிரைம் மினிஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன் கீழே வரனால அவர் ஆக்சுவலாக ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீமில் வரும். இதனால நம்ம காலேஜில் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களால வந்து கேங்க் வந்து நம்மகிட்ட ரா காலேஜ் இருக்காங்க, ஒரு 4 காலேஜ் ஆக்சுவலாக காலேஜ் ரெக்வஸ்ட் பண்ணி போக முடியல. என்ன ரீசன்னா இந்த கிரிட்டியை வந்து 4 days ஆக்சுவலாக நீங்கள் இருக்கணும் ஃபுல் டைம். இப்போ உங்க டைம் டெலிவிஷன் படிக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி சிபி ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். எங்களோட ரிஜிஸ்டர் ஃபார்மலிஸ்ட்லாம் வந்து எல்எஸ்சியோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு எல்எஸ்சி ப்ரோக்ராம் தனியாக ரன் ஆகும். சார் சொன்ன மாதிரி அது ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டே யூஸ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, அது ஒரு கைண்ட் ஆஃப் கோர்ஸ். அது அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி சந்தைத்தோப்பு கூத்துமேடை அமைக்கும் பணிக்கு 40,68,700 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா காந்தி நகர் MLA AKD ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி நகர் தர்மாபுரி பூங்கா சீரமைக்க ரூபாய் 2,69,000 செலவிலும், மாதா கோவில் வீதி தட்டாஞ்சாவடி சைடு வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க ரூபாய் 17,15,850 செலவிலும், காளிக்கோவில் வீதி லாஸ்பேட்டை நூலகம் சீரமைக்க ரூபாய் 2,40,000 செலவில் பணிகள் நடைபெறுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி 100 அடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி 100 அடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கதிர்காமம் தொகுதி MLA ரமேஷ், முதலியார்பேட்டை தொகுதி MLA சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் முப்பெரும் விழாவானது விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா பதவியேற்பு விழா, மகளிர் தின விழா, பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீட்டை உடனடியாக அமுல்படுத்த கோரி முப்பெரும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் MP,
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கிரிஷ் சோடங்கர்ஜி, செயலாளர் சுராஜ் ஹெக்டே, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, MOH ஷாஜகான், கமலக்கண்ணன் மற்றும் MLA வைத்தியநாதன், MLA ரமேஷ் பரமன், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த முப்பெரும் விழாவை புதுச்சேரி மகளிர் காங்கிரசின் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரவிந்தர் கார்டன் பகுதியில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அங்கு மணல் சாலையாக இருந்த பகுதியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி அங்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கருங்கற்களால் ஆன சாலைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 11 லட்சம் நிதி ஒதுக்கி தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாசி மகத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மாசி மகத்தின் பொழுது ஆண்டுதோறும் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசி மகத்தை முன்னிட்டு மகத்தை காண வந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்தியில் அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை மாலை நேரத்தில் கேசரி உள்ளிட்டவைகள் வழங்கும் நிகழ்வு செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்தியலிங்கம், வழக்கறிஞர் அணி தலைவரும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளருமான மருதுபாண்டியன், மாநில பொது செயலாளர் ராஜாராம், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் கவுன்சிலர் குமரன், முன்னாள் கவுன்சிலர் நர்லா ஆரோக்கியசாமி, மாநில மீனவர் அணி தலைவர் காங்கேயன், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மர்வின், முன்னாள் மாவட்ட தலைவர் பிரதீஷ் இருதயராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராஜ்மோகன், ஜெரால்ட், காங்கிரஸ் பிரமுகர்கள் முத்துக்குமார், குமார், சவுந்தர், சிவா, முத்துக்குமரன், உலகநாதன், மணிவண்ணன், குப்பன், சங்கர், அண்ணாமலை, ஜெயக்குமார், விமல், அகிலன், வசந்த், மணிகண்டன், உதயா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளாளர் ராமச்சந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்டர்ன் கனெக்ட் 2025 என்ற மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் விழாவானது சாய் கலையரங்கத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி இன்டர்ன் கனெக்ட் 2025 என்ற மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் விழாவானது சாய் கலையரங்கத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. 1S டெக்னாலஜிஸ் மற்றும் தொழில் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெரும் வரவேற்பை அளித்தனர். இந்த விழாவினை கல்லூரியின் தலைமை இயக்குனர் ராமச்சந்திரன், மேலாண்மை இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, நிர்வாக இயக்குனர் மௌஷ்மி, ராஜு
ராஜீவ் கிருஷ்ணா, செயலியக்க அதிகாரி டாக்டர் வித்யா, கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன், தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ், பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் CII தலைவரும் டஃப் சோலார் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயல் இயக்க அதிகாரியுமான சண்முகானந்தம் அவர்கள் கலந்து கொண்டார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். மேலும் பல்வேறு முன்னணி இன்டர்ன்ஷிப் நிறுவனங்களின் மனிதவள மேலாண்மை அதிகாரிகளையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்றன. மேலும் கனடாவை சேர்ந்த எனைட் மற்றும் அமேசான், பிலிப்ஸ் போன்ற சுமார் 25க்கும் மேற்பட்ட முன்னணி கம்பெனிகள் பங்கேற்றது. IT, நிதி, பொறியியல், கலை மற்றும் அறிவியல் துறையை சார்ந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்கும் நோக்குடன் இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேசுகையில், இன்டர்ன்ஷிப் என்பது மாணவர்கள் தொழில்துறையின் அனுபவங்களையும் வேலை வாய்ப்புக்கு வளர்ச்சியின் திறன்களையும் மேம்படுத்துவதற்கு வழிவகை என்று தெளிவாக எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலியக்க அதிகாரி டாக்டர் வித்யா அனைவரையும் இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை மேம்படுத்தி கொண்டு தொழில்துறை மற்றும் பணியின் வளர்ச்சியை நன்கு அறிந்து தொழில்துறையில் முன்னேற வேண்டுமென்று கூறினார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் நன்றி உரை கூறினார். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தின் மாரியம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 8.27 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிட மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 8.27 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கடற்கரை சாலை வரை இருபுறமும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், ஹேமச்சந்திரன் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினத்தில் சாலை விரிவாக்கம் மற்றும் அரியாங்குப்பம் துளசிங்கம் நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள பவானி நகர் விரிவாக்கத்தில் 9,69,600 ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா மற்றும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள துளசிங்கம் நகர் முதல் குறுக்கு வீதிக்கு 4 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதிகளை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காக்காயன்தோப்பு மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொடர்ச்சியாக இன்று அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு பகுதியில் இயங்கி வரும் யுமாக்லேட் மனநலம் பாதிக்கப்பட்டோர் இல்லத்தில் மாநில இலக்கிய அணி சார்பாக அதன் துணை அமைப்பாளர் கலிவரதன் ஏற்பாட்டில் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலையில் மாநில கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள ஆதரவற்றோருக்கு மதிய விருந்து வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் பாண்டியன், துணை அமைப்பாளர் சோமசுந்தரம், தர்மராஜ், ஆளவந்தார், கோதண்டபாணி, கலிமுல்லா, ஜபருல்லா, மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், மீனவர் அணி தலைவர் ரமேஷ், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் செல்வம், கர்ணா, லியாகத் அலி, தொகுதி கழக துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகர ராசு, தொகுதி பொருளாளர் மெய்யழகன், வில்லியனூர் தொகுதி அவைத் தலைவர் ஜலால், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன், குமார், ஜீவானந்தம், மாநில மொழிப்போர் தியாகி உதயசங்கர் மற்றும் நிர்வாகிகள் பெருமாள், ராஜேந்திரன், பாலு, முருகன், ரமேஷ், இளைஞரணி அமைப்பாளர், அரசு துணை அமைப்பாளர்கள் ரமணா, கந்தன், மணிபாரதி, அண்ணாமலை, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அஜித், கிளை கழக செயலாளர் கெம்புதாஸ், சோமு, அஜித், பாஷா, சேரலாதன், கந்தன், அருணா, சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வெள்ளோட்ட தேரோட்டத்தை முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் சார்பில் புதியதாக உருவாக்கப்பட்ட தேரை சிறப்பு பூஜைகள் செய்து தேரோட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் வில்லியனூர் மாட வீதியை சுற்றி தேரை ஏராளமானோர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். பின்னர் ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மேலும் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் சிறப்பு அதிகாரிகள், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம், காவிரி நகர், பரசுராமபுரம் நகரவாசிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்திராயாகி சகஸ்ரயுः அக்னிர்விப்ராட்யவதனः தேர வேகமா இழுக்க தேவையில்ல, நீங்க சும்மா தொட்டுன்னு வந்தீங்கன்னா போறோம். திருச்செந்தூர் வீரனுக்கு, திருத்தணிகை தீரனுக்கு, எட்டுக்குடி முருகனுக்கு, மயிலட்டு மாமணிக்கு, வள்ளி மணவாள பெருமானுக்கு, திருப்பரங்க அரோஹரா அரோஹரா அரோஹரா. அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்று வரும் வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணியால் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் அதனை அப்புறப்படுத்துமாறு அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பழைய கடலூர் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றாலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி மிகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு கடை நடத்தி வரும் வியாபாரிகள் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்திற்கு புகார் கொடுத்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் யூ வடிவ வாய்க்கால் பணிகளை பார்வையிட்டு இது சம்பந்தமான அதிகாரிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரியாங்குப்பம் மின்துறை இளநிலை பொறியாளர் ஆகிய அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார்.
இதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை 17ஆம் தேதியன்று வீராம்பட்டினம் ரோடு பழைய கடலூர் சாலை ஜங்ஷனில் உள்ள சாலையை வெட்டி எடுத்து வாய்க்காலின் இருபுறமும் இணைப்பு கொடுப்பதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தீர்க்க சுமங்கலி திருமண நிலையம் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரை வலுப்படுத்திய பிறகு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலையை தொடர்ந்து செய்வது, கழிவு நீரை ஆற்றில் விடுவதற்கான வேலையை செய்வதாக வேலையை எடுத்த ஒப்பந்ததாரர் உறுதியளித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, துணைத் தலைவர் காசிநாதன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி வடமங்கலத்தின் கிளை வி.கே. ஐயனார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வடமங்கலம் கிளை வி.கே. ஐயனார் ஏற்பாட்டில் வடமங்கலம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்களும் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள், அவைத் தலைவர் புஷ்பராஜ், துணை செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் தாஸ், கிளை கழக நிர்வாகிகள் எம்.எஸ். முரளி, ஸ்ரீ ஹரி என்கின்ற சீதாராமன், சரவணன், முனியன், சுப்பிரமணி, கோபு, சபரி, ராம்குமார், தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ், சந்திரன் மற்றும் வடமங்கல நிர்வாகிகள் வெங்கடாச்சலபதி, சக்திவேல், சுப்புராயன், இளம்பருதி, அரவிந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.